இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சாப்டர் நம்பர் 2 மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ட்ரை தீஸ் வந்து பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், கவுண்ட் த ஸ்கொயர்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் parallelogram by converting those into rectangles of the same area without changing the base and the height கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை கவுண்ட் பண்ணுமா, கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி வைக்கணும். அந்த ஏரியா அப்படியே வச்சுட்டு இந்த பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சி அதோட ஏரியா ஃபார்முலா வச்சு ரெக்டாங்கிள் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் இருக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கொயர்ஸ் எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஹாஃப் ஆஃப் வந்து 11 12. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 12 இருக்குது. இது வந்து parallelogram. parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஸும் இந்த ஹைட்டும் மாறாமல் நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே பேஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். 1 2 3 4 5 6. அப்போ இது வந்து 6. ஹைட் வந்து பெர்பெண்டிகுலர் லைனு. இங்கேருந்து இது 1 2. அப்போ ஹைட் வந்து 2. இப்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலானது லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போது இதுதான் லென்த்து, திஸ் பிகம்ஸ் த பிரெத்து. அப்போ எல் எவ்வளவு 6, பிரெத்து எவ்வளவு 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 6 2s are 12. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருந்தது இந்த parallelogram 12 ஸ்கொயர்ஸு. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேஸை வந்து லென்த்துன்னு எடுத்திருக்கோம், இந்த ஹைட்டை வந்து பிரெத்துன்னு எடுத்திருக்கோம். அப்போ எடுக்கும்போது லென்த்தும் பிரெத்து எதோட டைமென்ஷன்ஸ், ரெக்டாங்குலர் டைமென்ஷன்ஸு. அப்போ இதே லென்த் அண்ட் பிரெத் வச்சு எடுக்கும்போது இதோட ஏரியா என்ன ஆகலை, மாறலை. ஸோ தேர்ஃபோர் இதோட ஏரியா எவ்வளவு 12 ஸ்கொயர் யூனிட்ஸு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி கவுண்ட் பண்ணலாமா, கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். இங்கேருந்தே கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது வந்து நம்ம 16 எடுத்துக்கலாம். இதுவும் 16. அடுத்தது இதுவும் 17. இது ரெண்டு 18. ஓகேங்களா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 18 இருக்குது. இப்போ பாருங்கள், லென்த்து பிரெத் எடுங்க பார்க்கலாம். லென்த்து இதுலேருந்து 1 2 3 4 5 6. அப்போ லென்த்து வந்து நம்ம 6 எடுத்துக்கிறோம். ஹைட் எடுங்க பார்க்கலாம். 1 2 3. அப்போ பிரெத்து வந்து 3. அந்த ஹைட் பிகம்ஸ் பிரெத்து, பேஸ் பிகம்ஸ் லென்த்து. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல் இன்ட்டு பி எவ்வளோ வரும், 6 இன்ட்டு 3 இஸ் நத்திங் பட் 18. அப்போ இதனுடைய ஏரியா வந்து 18 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ parallelogram ஏரியா வந்து நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போதும் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா, இல்லைங்களா. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எது வச்சு கண்டுபிடிச்சோம், அப்படியே parallelogram வச்சு கண்டுபிடிச்சோம். 18 வருது. அதே தான் அந்த பேஸ் பிகம்ஸ் லென்த்து, ஹைட் பிகம்ஸ் பிரெத்து. அதை பண்ணும்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி தான் வருது, அதே 18 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வருது. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்து பார்த்திங்கன்னா 13. இது ஒரு 14. அப்புறம் இங்கே பாருங்கள் 14. இது ஒரு 15. இது மோர் தென் இருந்தால் 16 எடுத்துக்கலாம். மோர் தென் 75, அதாவது முக்கால் இருந்தால் நம்ம வந்து அதை நம்ம முழுசாக எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் we will get this as 16. இப்போ பேஸ் எவ்வளோ பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1 2 3 4. ஹைட் பாருங்கள், பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. ஸோ இதே எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா வேறு மீதி எதுவுமே வந்து வேர்டெக்ஸ்ன்னு வரல. அப்போ இங்கேருந்து 1 2 3 4. அப்போ ஹைட்டு வந்து 4. ஸோ திஸ் பிகம்ஸ் லென்த்து, திஸ் பிகம்ஸ் பிரெத்து. அப்போ L into B is equal to 4 into 4. That is nothing but 16. So 16 square units. இப்போ லாஸ்ட் சம் பாருங்கள். லாஸ்ட்டு 1 2 3 4. இது சேர்த்தா 5. ஸோ டோட்டல் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போது பேஸ் எவ்வளோ பாருங்கள், இங்கேருந்து 1 2 3 4 5. அப்போ பேஸும் 5. பேஸ் வந்து 5. தட் இஸ் நத்திங் பட் லென்த்து, இல்லைங்களா. அடுத்த ஹைட் பாருங்கள். ஹைட் எது எடுக்கலாம், இப்போ இங்கே இது பேஸ் எடுத்தனா இதுதான் ஹைட் எடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து வரைக்கும் 1 தான்.
that is nothing but L is equal to 5, பேஸ்னால் என்னது breadth, that is equal to 1. ஸோ இப்போ L into B பண்ணுங்கள் பார்க்கலாம். L into B is equal to 5 into 1. 5 into 1 எவ்வளவு? That is nothing but 5 square units. So now we'll pass on the second sum. Draw the heights for the given parallelograms and mark the measure of their bases and find the area. Analyze your result. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு எதுக்குமே வந்து ஹைட் வரையில. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ட்ரா த ஹைட்ஸ் ஃபார் த கிவன் பேரலோகிராம். கொடுக்கப்பட்ட பேரலோகிராமுக்கு ஃபஸ்ட்டு ஹைட்ஸ் வரைய சொல்கிறாங்க. ஹைட்ஸ்னால் வேர்டெக்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர், இதுதான் நமக்கு வந்து ஹைட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஹைட்டு. ஹைட் வரைஞ்சதுக்கு அப்புறமா மார்க் த மெஷர் ஆஃப் தேர் பேசஸ், இதோட பேஸ் அதை மெஷர் பண்ண சொல்கிறாங்க. இங்கேருந்து 1 2 3 4 பேஸு மெஷர் பண்ணியாச்சு 4. அண்ட் ஃபைன் தி ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஹைட் அப்போ இங்கேருந்து 1 2 ஹைட்டு 2. இப்போ இதோட ஏரியா என்ன கிடைக்கும்? பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பேஸ் இன்ட்டு ஹைட்டு, பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4, height is equal to 2. அப்போ base into height, that is nothing but 4 into 2 is equal to 8 square units. இப்போ இதனுடைய இங்கே நம்ம சென்டிமீட்டர் எழுதாதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸு அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ இது பேரலோகிராமுடைய ஏரியா வந்து 8 ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ இதுக்கு பாருங்கள், அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ஹைட் வந்து இதில் போடுவோமா, இங்கேருந்து இதுதான் ஹைட்டு. பேஸ் கண்டுபிடிங்க. இங்கேருந்து 1 2 3 4 4 பேஸு. ஹைட்டு பாருங்கள் 1 2. அப்போ இங்கே என்ன வருது? பேஸ் இஸ் நத்திங் பட் 4, ஹைட் இஸ் நத்திங் பட் 2. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் இஸ் 4 into 2, தட் இஸ் நத்திங் பட் 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹைட் இப்படி வரையலாம். ஸோ திஸ் இஸ் 2 1 2 3 4. ஸோ இங்கே 4 2s இருக்கிறீங்களா, அதே பேஸ் இன்ட்டு ஹைட்டு, தட் இஸ் நத்திங் பட் 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 4. ஹைட் பாருங்கள் 2. ஸோ B is equal to 4, H is equal to 2, base into height, that is nothing but 8 square units. ஸோ சம் பாருங்கள் 1 2 3 4. ஹைட்டு இங்கேருந்து வாங்க. ஸோ ஆக்சுவலி ஹைட் இப்படி தான் வரையணும். இங்கே பேஸ்க்கு ஆப்போசிட் பேஸ் தான் வரணும். ஸோ 1 2. ஸோ டோட்டலி வி ஹாவ் 2 ஹியர். தேர்ஃபோர் பேஸ் இஸ் 4, ஹைட் இஸ் 2. இங்கேருந்து 1 2. ஸோ தேர்ஃபோர் பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லைங்களா, 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதோட ஷேப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்களா. எப்படி இருந்தாலும் அந்த பேஸும் ஹைட்டும் வந்து ஒரே அளவாக இருக்கும்போது இதனுடைய ஏரியா எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஷேப் வந்து எப்படி வேணால் மாற்றிருக்கலாம், பட் ஹைட் அண்ட் பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது யூ வில் கெட் த ஏரியா இஸ் ஈக்குவல். சரிங்களா. அதான் அனலைஸ் யுவர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒவ்வொரு பேரலோகிராமும் ஷேப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பேஸோட லென்த்தும் ஹைட்டோட லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால all the parallelogram have same area. Next sum, third sum. Find the area of the following parallelogram by measuring their base and height. So using ஃபார்முலாவுக்கு வச்சு இதை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேஸ் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து 1 2 3 4 5 பேஸ் 5. இப்போ ஹைட் நான் இங்கே இந்த வெர்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ இது வரும், இதுதான் ஹைட்டு. இங்கே 1 2 3 4 5. அப்போ ஹைட் வந்து 5, பேஸும் 5 ஹைட்டும் 5. அப்போ ஃபார்முலா இது பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இப்போது 5 into 5, தட் இஸ் நத்திங் பட் 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே எழுதிக்கிங்க 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். செகண்ட் த ஸ்மால் ஒன் 1 2 3 4. இப்போ இதுக்கு வந்து 4 யூனிட்ஸ். ஹைட் வந்து 1. தேர்ஃபோர் பேஸ் இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 into 1 is equal to 4. இப்போ செகண்ட் ஒன் வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ சி வந்து 1 2, பேஸ் வந்து 2, ஹைட் வந்து 1 2 3. இங்கேருந்து இப்படி வருது.
அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் 3 into 2 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கேருந்து 1 2 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இதுதான் இருக்கணும் 1 2 3 4. ஸோ பேஸும் 4 யூனிட்ஸு இதுவும் 4. therefore base into height 4 into 4 that is nothing but 16 square units. லாஸ்ட் ஒன்று இப்போ இங்கேருந்து எடுத்துக்கலாம் பேஸ் இல்லைங்களா, இல்லாட்டி இது கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 பேஸ் வந்து 7, ஹைட் பாருங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் 1 2 3 4 5. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் 7 into 5 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். சேமே இதுக்கு சிமிலராக இது கூட அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள், பேஸ் கூட இதை எடுத்துக்கலாம் 1 2 3 4 இது பேஸ் எடுத்துகிட்டு இதை கூட ஹைட் எடுத்துக்கலாம் 1 2 3 4. ஸோ ரெண்டு விதத்துலேயும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ லாஸ்ட் வந்து ட்ரா as many parallelogram as possible in a grid sheet with the area 20 square units each. ஸோ 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த கிரிட் ஷீட்லேயோ இல்லாட்டி நம்ம கிராஃப் ஷீட்டில் கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரைகிறதுக்கு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், 4 5s are 20. அப்போ பேஸ் வந்து 5 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன், ஹைட் வந்து 4 யூனிட்ஸ். அப்போது பேஸ் இன்ட்டு ஹைட் 4 into 5 20 யூனிட்ஸ். நீங்கள் 4 யூனிட்ஸு பேஸ் எடுத்துக்கலாம், 5 யூனிட்ஸ் ஹைட் வச்சும் போடலாம். ஸோ இது ஒரு பேரலோகிராம். ரெண்டாவது பேரலோகிராம் வந்து 10 into 2ன்னு எடுத்திருக்கேன். 10 யூனிட்ஸ் வந்து பேஸும் ஹைட் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கேருந்து 1 2. அப்போது 10 2s are 20 யூனிட்ஸு. ஸோ B into H வந்து 10 into 2 20. ஸோ அது பிரகாரம் இந்த மாதிரி பேரலோகிராம் வரைஞ்சிருக்கேன். ரெண்டு பேரலோகிராம் முடிஞ்சிருச்சு. மூணாவது என்ன எடுக்கலாம், நம்ம வந்து 10 into 1 20 into 1 கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் வந்து 20 யூனிட் வரைஞ்சிட்டு ஹைட் வந்து 1 யூனிட்டு. ஸோ 20 into 1 வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸு. இதை மாற்றி கூட எடுத்துக்கலாம். 1 யூனிட்டு ஹைட்டும் 20 யூனிட்ஸ் நம்ம பேஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை ஹைட்டு 20 யூனிட்ஸும் பேஸ் 1 யூனிட் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த நம்பரால் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்குதோ அந்த மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து மொத்தம் 3 பேரலோகிராம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எப்படி வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். இத்தனை இது மேலே அதிகமாக இதை நம்பரை மாற்றி வச்சு வரைஞ்சிக்கலாம் இல்லைங்களா. இதுதான் பாசிபிள். 5 4s are 20, 10 into 2 20, 20 1s are 20. Thank you.